நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ராகம் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்திக் கொள்கிறேன். நாம் சேர்ந்து பாடி சில நிமிடங்கள் மாத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சென்ற இரவு முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளின் காலை பொழுதிலே ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சுகமாய், சமாதானமாய் கண் விழிக்கும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலன் ஒன்றும் இல்லை தேவா, உம் ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளும் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே ஆண்டவரை பார்த்து கேட்போமா? பலனொன்றும் இல்லை தேவா, உம் ஆவியால் பலப்படுத்தும் சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு உம் சத்துவம் தந்தருளும். பலனொன்றும் இல்லை தேவா, சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சாபத்தை வெல்ல உதவும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சாபத்தை வெல்ல உதவும். பாவ உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பாவ உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா. நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து 2வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது சங்கீதத்திலே 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, சென்ற நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நல்ல கர்த்தராய் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சென்ற இரவு முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வாதமாய் இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதனையோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் தேற்றி ஆற்றி அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.